என்னோட சஸ்பென்ஷனுக்கு எதிராக நான் இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனா நீ உன் ஃப்ரெண்டு கண்மணியோட கல்யாணத்துக்கு போயே ஆகணும்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உன் கூட வந்துட்டேன். இனிமே நான் என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ண ஓடி ஆகணும். அதனால நான் ஆபீஸ் வரைக்கும் போய் நம்ம சாமியை பார்த்து என் ரூம்குள்ள எனக்கே தெரியாம அந்த லஞ்ச பணம் எப்படி வந்துச்சு, அதை யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு விசாரிச்சு பார்த்துட்டு வரேன். சரியா? இங்க நடக்க வேண்டியதெல்லாம் நீயே பாத்துக்கோ. ஏங்க, நான் தான் நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே தெளிவா சொல்லிட்டேன்ல. நீங்க லஞ்சம் வாங்குனீங்கன்னு உங்க மேல பழி போடுறதுக்காக அந்த பணத்தை யார் உங்க ரூம்ல கொண்டு வந்து வச்சாங்க, யார் அந்த பணத்தை கொடுத்தாங்க, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிச்சு திரும்பவும் உங்களை அதே ஆபீஸ்ல அதே சீட்ல உட்கார வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் சொன்னேன்ல. அது என் கடமைங்க, நான் கண்டிப்பா செய்வேன். என்னங்க பாக்குறீங்க? இத நான் சும்மா உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. டெஃபினட்டா இத நான் செய்வேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இருக்குல்ல? இருக்காதரு. அப்படின்னா நீங்க இப்ப எங்கேயும் போக வேண்டாம். எனக்காக நம்ம கார்த்திக்காக என் கூட வாங்க ப்ளீஸ். ஆதர வேணாம். ஆதர வாங்க. ஆதர வேணாம். வாங்க, நான் சொன்னா கேப்பீங்களா? எதுவும் பேசாதீங்க, வாங்க.